குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, உத்தராயண காலம், வைகாசி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 12:26 மணி வரை சதுர்த்தசி திதியும் அதற்கு பின்பாக பௌர்ணமி திதியும் இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:59 மணி வரை அனுஷம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 6:59 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புத பகவான் மற்றும் குரு பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். இன்றைய தினத்துல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மதியம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயுதங்கள் செய்ய, கருவிகள் செய்ய, இந்த மாதிரியான விஷயங்களை புதிதாக தொடங்குறீங்கன்னா செய்யலாம். வழிபாடுகள் செய்யறதுக்கு ஏற்ற தினமாகவும் இன்றைய தினம் மதியம் வரைக்கும் இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சிற்ப வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு உகந்த தினமாக உள்ளது. மங்கள காரியங்கள் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கும் உகந்த தினமாக இருக்கின்றது. ஹோம காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் எடுத்து இன்றைய தினத்துல செய்யலாம். வாங்க இப்ப 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எந்த ஒரு முயற்சிகள்லையும் நிதான நிலைகள் அவசியம். புதிதான காரியங்கள் தொடங்குறீங்கன்னா ரொம்பவும் கவனங்கள் இன்றைய தினத்தில் அவசியம். முடிந்தால் அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதுல தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. செலவு சார்ந்த விஷயங்களை செய்றீங்கன்னா ரொம்பவும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பயணங்களின் பொழுதான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உடல்நிலையிலன்னு பார்க்கும் பொழுது பாத பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல காரியங்கள் இல்லைன்னா பயணங்கள் தொடங்குவதற்கான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நிதான நிலைகளோடு பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியில் எதிர்பாராத கருத்து மோதல் பிரச்சனைகள், திடீர் செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள், கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள்லையும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், இரண்டாவது பிள்ளை இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் உங்கள் வழியிலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள், பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மனதளவுல உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய உறவு முறைகளுக்கு, நெருங்கிய நண்பர்களுக்கு உங்களால் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையுமே கவன நிலைகள் அவசியம். முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், முழங்கால் பகுதிகளில் தொந்தரவுகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கருத்து மோதல், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ, எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, இல்லைன்னா தொழில் சார்ந்த செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து செலவினங்களோ, கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்லையுமே முடிந்தளவு நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வீட்டில் வேலை சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்றீங்கன்னா அதில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு.
கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிக அனுகிரகத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பா வழியில் இருந்து ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தந்தை வழி உறவு முறைகளோடு நெருங்கிய ஒரு நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்களோடு இன்றைய தினத்தில் நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையுமே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மை அடையக்கூடிய வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள், பெயர் புகழ் பெறக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வழியில் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம். சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அது மாதிரியான விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதாக வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வாகனங்கள் சம்பந்தமான பயணங்களின் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகள்லையுமே கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிர்பாராத சின்ன சின்ன இடையூறுகளை கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாக உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். எப்பொழுதும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை இன்றைய தினத்தில் தொடங்கலாம். அதை தேவையில்லாத புதிதான விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார், மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இவங்க எல்லாருக்குமே உங்கள் வழியிலிருந்து
உங்களுடைய மனைவி வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் இவங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் அதிகமான தைரியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அது சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய வேலையாட்களுக்கும் இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆரோக்கியம் மேம்படுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பணி சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்னு வரும் பொழுது சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களோ அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கலாம். இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கண் பகுதிகள், முகம் சார்ந்த பகுதிகளில் சற்று கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியம். பேச்சுவார்த்தைகளில் கடுமையான சொற்களை விடுத்து இனிமையான விஷயங்களை பேச வேண்டிய அவசியங்களும் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியிலையும் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்கள், நபர்கள் வழி இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன கவலைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதையெல்லாம் கடந்து வர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இல்லைன்னா முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறை சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகளையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பொருள் வரவு இல்லைன்னா பணவரவு சார்ந்த விஷயங்கள்னால தன்னிறைவை அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். மனதளவில் சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இல்லைன்னா ஏதாவது தடுமாற்ற நிலைகள்னால சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதனால் புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களையுமே இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் குறித்த முயற்சிகள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபட போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விரய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், மனைகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள், இதன் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கலாம். உடல் நல ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் உதவக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமான இன்றைய தினத்தில் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய கல்வி செலவு சம்பந்தமான விஷயங்களை ஏற்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ரீதியிலான முயற்சிகள், உறவு முறை சம்பந்தமான பயணங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள், நல்ல காரியங்கள், இதன் வழியில் செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியில் கூடுதல் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்கள் விரும்பிய விஷயங்கள்ல எல்லாம் வெற்றியடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரிகள், வேலையாட்கள், மாமனார் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில நீங்க லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகளோ ஆதாயம் அடையக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வழியிலையும் இன்றைய தினத்தில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். விரும்பிய இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், விரும்பிய சிறிய அளவிலான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் லாபமடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதையும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில் புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா குடும்ப வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில இருந்தெல்லாம் உங்களுடைய தொழில் முறைக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான முதலீடுகளை போடக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து இன்றைய தினத்தில் தாராளமாக செய்யலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். அதிக வேகம் சார்ந்த விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. வளமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் வரவு சம்பந்தமான விஷயங்கள், இதன் வழியில் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகம் இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அதிகமானதாக இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான கல்வி சார்ந்த தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வளமான தினமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தையும் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகளை கடந்து செல்ல வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள், இது குறித்த முயற்சிகள் இதில் எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கும் மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.